வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்திய நதிகளை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்குவது வேன் சிவகுமார், வழங்குவது வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். இன்றைய திருக்குறள் பார்ப்போம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இதோட தெளிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தையின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தை வழங்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் இருக்க முக்கிய நதிகள்லாம் வந்து பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து 1 இல்லை 2 கொஸ்டின் வந்து எப்பயுமே வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன நதிகள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இந்தஸ் நதி, அதே மாதிரி பிரம்மபுத்திரா, கங்கா, யமுனா, நர்மதா, தபதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, மகாநதி, அப்புறம் சபர்மதி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 11 நதிகள் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்ப்போம். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே ஷார்ட்கட்டெல்லாம் ஒரு தனி நோட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். தினமும் வந்து அதை அடிக்கடி பாருங்கள், அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதில் 1 2 ஒரு 2 இல்லை 3 வாக்கியம் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து கரெக்டாக வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். அதாவது இபிகோ 360 படி மகா சகி கங்கா யமுனா நர்மதாவிற்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஈனா இந்தஸ் அப்படின்னு அர்த்தம், பீனா பிரம்மபுத்திரன்னு அர்த்தம், கோனா கோதாவரின்னு அர்த்தம். இந்தஸ், பிரம்மபுத்திரா, கோதாவரி 3 நதி வந்து கவர் ஆகிடுச்சா. இபிகோ 320க்கு ஒன்றும் கிடையாது, படி எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகா சகி, சரியா, மானா மகாநதி, மகாநதி. இதை வந்து நீங்கள் 2 நதியும் இதில் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகானா மகாநதியும் ஞாபகம் வச்சுக்கலாம், அதே மாதிரி கானா காவேரியும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? 2 நதி இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகி, சானா சபர்மதி, அப்புறம் கீனா கிருஷ்ணா. ஓகேவா? மகா சகி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் கங்கா யமுனா சரஸ்வதி ஒரு சீரியல் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா நர்மதான்னு வச்சுக்கணும். சரஸ்வதியை தூக்கிட்டு கங்கா யமுனா நர்மதான்னு வச்சுட்டிங்கன்னா கானா கங்கா, யமுனானா யமுனா, நர்மதா சரஸ்வதி எல்லாம் கிடையாது, அதனால் நர்மதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இபிகோ 360 படி மகா சகி கங்கா யமுனா அப்புறம் சரஸ்வதிக்கு பதிலாக நர்மதா, நர்மதா போட்டு இப்போ கங்கா நதி வந்துடுச்சு. அடுத்தது யமுனா வந்துடுச்சு, அப்புறம் நர்மதா வந்துடுச்சு. நர்மதாவிற்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஸோ 360 நமக்கே தெரியும், இது வந்து சட்டப்பிரிவு, இதுபடி தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படின்னா தாக்கு வந்து பார்த்திங்கன்னா தபதி. இது மாதிரி இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நதிகளை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மேப்பில் வந்து நம்ம எப்படி மேப்லேயும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மேப்பில் தெரிஞ்சு வச்சுக்க மூலமாக தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், அதே மாதிரி ஞாபகம் கரெக்டாக வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ். தமிழ்நாடு எங்கே இருக்குது? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. குஜராத், டையூ டாமன், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், மெகாலயா, சிக்கிம், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஷார்ட்கட் வந்து இந்த 29 ஸ்டேட்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வைக்கணும்னு. ஸோ அந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஸ்டேட் ஞாபகம் வைக்க மூலமாக தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து இதையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இதில் இருக்க நதியெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது, என்னென்ன நதின்றதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம் இந்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு இந்த பகுதியிலலாம் என்னென்ன ஓடுன்னு பார்ப்போம். முக்கியமாக தமிழ்நாடு தான் அதிகமாக வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தாமிரபரணி ஓடிக்கிட்டு இருக்குது. இதோ இங்கே போட்டுருங்க பாருங்கள், தாமிரபரணி. அப்படியே மேலே வந்தீங்கன்னா வைகை. ஸோ நீங்கள் தமிழ்நாடு மேப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கெங்கே என்ன போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நான் இங்கே மேப் வைஸ் வந்து நீங்கள் எங்கேன்னு கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லேண்ட்மார்க் தெரியணும். அதே மாதிரி காவேரி இங்கே ஓடுது. ஸோ அதே அந்த கிளை நதியாக வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவானி சங்கர், அப்புறம் வந்து பாலாறு, ஸோ அப்புறம் ஸ்டான்லி ரிசர்வாயர் இங்கே இருக்குது, அப்புறம் பெண்ணையார் இங்கே இருக்குது,
அப்புறம் பாலாறு. ஸோ இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக கேட்பாங்க எந்தெந்த நாடு எந்தெந்த ஆறு அதோடைய கிளை நதிலாம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்தும் கேட்பாங்க, புரியுதா? அப்புறம் கிருஷ்ணராஜா சாகரா இங்கே ஓடுது. அப்புறம் பத்ரா ரிசர்வாயர். அப்புறம் இங்கே வந்து துங்கபத்ரா ஓடுது. அப்புறம் இங்கே வந்து பெண்ணார், பத்ரா. அப்படியே மேலே போனீங்கன்னா நாகார்ஜுனா சாகர். அப்புறம் கிருஷ்ணா ஓடுது. அப்புறம் இங்கே பீமா, இங்கே கிருஷ்ணா நதி ஓடுது, இங்கே துங்கா ஓடுது. அப்புறம் கோதாவரி இங்கே இருக்குது. அப்புறம் மஞ்சுரா இங்கே இருக்குது. அப்புறம் பெண்கங்கா அது இங்கே இருக்குது. அப்புறம் சபரி இங்கே இருக்குது. அப்புறம் கோதாவரி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி இங்கே, அப்புறம் பெண்கங்கா இங்கே, வர்தா இங்கே, தப்தி இங்கே, நர்மதா, கலிஷ்ணா, பர்பா, மாஹி, சபர்மதி பார்த்தோம்ல அது. ஸோ பாதர். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா மகாநதி இது ஓடுது பாருங்கள், இந்திராவதி, சபரி, அப்புறம் தாமோதர், கசாய், ஹூக்ளி, பிரம்மபுத்திரா இங்கே ஓடுது, பராக் அதில் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் காசி, பகுமதி, கேங்டக்கு, அப்புறம் காந்தாரா, அப்புறம் கோமதி, அப்புறம் சன்னு, அப்புறம் கங்கா, யமுனா, சாம்பல், பேத்வா, லூனி. இங்கே வந்து பனாஸ் இருக்குது, ஷிப்ரா இருக்குது. ஸோ இந்த இமேஜ் மூலமாக வந்து உங்களுக்கு எந்தெந்த இது எங்கே இருக்குன்னு ஓரளவு நல்லா கெஸ் பண்ண முடியும் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இண்டஸ் நதி வந்து இங்கே தான் வந்து இருக்கும். இங்கே தான் போகும், பாகிஸ்தான்லேருந்து தான் அது போயிட்டுருக்கும். இங்கேருந்து கிளையாக அந்த வெளில வரும். ஸோ நமக்கு இண்டஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இண்டஸ் தோ இருக்குது. அப்புறம் வந்து ஜீலும் இங்கே இருக்குது, ஷெனாப் இங்கே இருக்குது, ரவி இங்கே இருக்குது, சட்லஜ் இதெல்லாம் வந்து கிளை நதி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் போதும், இங்கே வந்து ரிவர் வந்து எங்கெங்கே இருக்குன்றதை தெளிவாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் படி வந்து எங்கெங்கே வந்து என்னென்ன ரிவர் இருக்குன்றதை ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே வந்து இமேஜ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். இண்டஸ், சிந்து இது வந்து எங்கே வந்து ஆர்ஜின் ஆகுதா, மன்சரோவர் திபேத்தில் வந்து ஆர்ஜின் ஆகுது. ட்ரைன் எங்கே வந்து இதாகுதுன்னா பாகிஸ்தான், இந்தியா. அப்புறம் ஸ்டேட்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத். அப்புறம் இதோட துணை நதி வந்து பார்த்தீங்கன்னா ஜன்ஸ்கர், ரவி, சட்லஜ், செனாப், ஜூலும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழில் வேணால் எழுதிக்கோங்க. அப்புறம் டேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மங்களா டேமு, திபேத்தன் டேமு, அப்புறம் வந்து இது வந்து ஜூலும் ரிவரில் வருது. அப்புறம் இது சாங்க்சுரி எதுவும் இல்லை, குயிக் ஃபேக்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து கோதாவரி நம்ம பார்க்க போகிறோம். கோதாவரி வந்து ஆர்ஜின் எங்கே, அதாவது எங்கே ஆரம்பிக்குது, எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாசிக், மகாராஷ்டிரா இங்கேருந்து தான் வந்து உருவாகுது. ட்ரெயின் வந்து எங்கே ஓடிட்டுருக்குன்னா பே ஆஃப் பெங்கால். ஸோ ட்ரெயின் என்னன்னா எங்கே போய் சேர்றது, ட்ரெயின் இன்டூ எங்கே வந்து வடியுது அப்படின்றதான் வந்து இவங்க போட்டிருக்கு. பே ஆஃப் பெங்கால் அதாவது எங்கே, வங்காள விரிகுடாவில் போயிட்டு இதாகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கவர் பண்ணுதா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் புதுச்சேரி, சத்தீஸ்கர்லாம் கவர் பண்ணுது. அதோட கிளை நதி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணா, பிரவாரா, இந்திராவதி, மஜ்ஜிரா, பிந்துசாரா, சபரி, வர்தா, வெயின்கங்கா. அதே மாதிரி ஒரு டேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயவாண்டி டேம், அப்புறம் போலாவரம் டேம். இதெல்லாம் கேட்பாங்க எந்தெந்த டேம் அந்த சைடில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இது மூலமாக நீங்கள் 2-3 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் என்டையர்லி, அதாவது பெரிய ரொம்ப தூரமான வந்து இருக்கிற ரிவர் வந்து இந்தியாவில் இருக்கிறது இதுதான் அப்படின்றாங்க. அடுத்தது கங்கா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே வந்து தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா கங்கோத்ரி, உத்தரகாண்ட். இது எங்கே போய் முடியுதுன்னா பங்களாதேஷில் போயிட்டு ட்ரைன் ஆகுது. அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் பண்ணுறாங்கன்னா உத்தரகாண்ட், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் பீகார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட். இதோடைய கேநதி வந்து பார்த்திங்கன்னா கோமதி, காக்ரா, காந்தக், காசி, யமுனா, சன்னு, அப்புறம் பம்பன், அப்புறம் தாமோதர். இதோட டேம்ஸ் எங்கே இதோட நடுவில் டேம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா தெஹிரி டேம்ஸ், அது வந்து பாகிரதி ரிவர்லையும், அதே மாதிரி பன்சாகர் டேம் வந்து பார்த்திங்கன்னா சன் ரிவர்லையும் இருக்குது. இதில் நேஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் நேஷ்னல் பார்க்கு, ராம்கங்கா ரிவர். ஸோ அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இது, அடுத்து என்டையர் இந்தியாவில் இதான் இது, அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப லாங்காக போகிறதும் இதுதான் அப்படின்றாங்க. அடுத்து கிருஷ்ணா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்குதுன்னா மகாபலேஸ்வர் அப்படிங்கியும், அப்புறம் மகாராஷ்டிராவில் தொடங்குது. எங்கே வந்து முடியுதுன்னா பே ஆஃப் பெங்காலில். எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் பண்ணுதுன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகாவில். இந்த கிளை நதி வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா, வெண்ணா, கொய்னா, கத்பிரபா, மலப்பிரபா, பீமா, திண்டி திண்டி ஓகேவா. அதே மாதிரி டேம்ஸ் வந்து என்னென்னா நாகார்ஜுனா சாகர் டேம்ஸு, அப்புறம் ஸ்ரீசைலம் டேம், அப்புறம் அல்மாட்டி டேம், அப்புறம் தோம் டேம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாங்கஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கங்கா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் இந்தியாவிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி, அடுத்து கிருஷ்ணா, அப்புறம் நர்மதா வந்து பார்த்திங்கன்னா ரிவா. இது எங்கே வந்து தொடங்குன்னு பார்த்திங்கன்னா அமர்கந்தக், மத்திய பிரதேசில். எங்கே என்ன இதாகுதுன்னா அரேபியன் சி, அதாவது அரபிக்கடலில் வந்து முடியுது. ஸ்டேட் எதெல்லாம் கவர் பண்ணுதுன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத்து. ட்ரைபுட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேகர், ததி, தவா, ஹிரான், பாமா, சோரல், அப்புறம் கரம். அப்புறம் டேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் சரோவர் குஜராத், அப்புறம் நர்மதா சாகர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேஷ்னல் பார்க் சாங்சுரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஹா நேஷ்னல் பார்க்கு, சர்பன் ரிவர். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பெரிய சப்கான்டினென்ட், 5th லாங்கஸ்ட் இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3rd லாங்கஸ்ட் என்டையர்லி வித்தின் இந்தியா, 3வது ரிவர் வந்து இதுதான். ஸோ நான் வந்து இது ஏன் வந்து படித்து காட்டுறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பார்க்க முடியாதவங்க நண்பர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தான் படித்து காட்டுறேன். ஸோ ஓரளவு வந்து உங்களுக்கு நல்லா பார்க்க முடியுதுன்னா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ஓடிட்டு கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா யமுனா வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா யமுனோத்ரி, உத்தரகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கமாகுது. அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இது எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் பண்ணணும்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் வந்து ஹரியானா. அப்புறம் இதோட ட்ரைபுட்டரிஸ் கிளை நதி வந்து பார்த்திங்கன்னா டன்ஸு, ஹிண்டனு, கென்னு, சாம்பல், அப்புறம் பேத்வா, சிந்து. அடுத்தது இதோட டேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்தி சாகர் டேம் வந்து சாம்பல், அப்புறம் ராணா பிரதாப் சாகர் டேம், சாம்பல், இதெல்லாம் வந்து இங்கே தான் அந்த டேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் பார்க் சாங்சுரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னா நேஷ்னல் பார்க்கு, கென் ரிவரு. அப்புறம் லாங்கஸ்ட் ட்ரைபுட்டரிஸ், அதாவது அதிகமான கிளை நதி கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த யமுனா தான் அப்படின்றாங்க. அடுத்து மகாநதி வந்து பார்த்திங்கன்னா எங்கே தொடங்கும்னா நாகரி டவுன், சத்தீஸ்கர். இது வந்து எங்கே முடியுதுன்னா பே ஆஃப் பெங்கால். எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் பண்ணுதுன்னா சத்தீஸ்கர், ஒடிஷாலாம் கவர் பண்ணுது. அப்புறம் வந்து இது வந்து கிளை நதி வந்து பார்த்திங்கன்னா சிவநாத், எஸ்டிஓ, அப்புறம் ஜோங்கு, இப்பு, ஓங்கு, மேண்டு, டெலன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கிளை நதி. அப்புறம் டேம் வந்து பார்த்திங்கன்னா ஹீராகுண்ட் டேம், இதான் வந்து லார்ஜஸ்ட் டேமு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் இது மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், டேம்ஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவேரி. இது வந்து எங்கே தொடங்குன்னா கார்கு, கர்நாடகாவில் தொடங்குது. இது எங்கே முடியுதுன்னா பே ஆஃப் பெங்காலில் போய் முடியுது. பே ஆஃப் பெங்கால்னால் வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடுலாம் வந்து கவர் பண்ணது, ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு. அடுத்தது இதோடைய கிளை நதி வந்து பார்த்திங்கன்னா அமராவதி, அக்ராவதி, ஷிம்ஷா, ஹேமாவதி, நொய்யல், கபினி, அப்புறம் பவானி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கிளை நதி தான். டேம் என்னென்னலாம் கவர் ஆகும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜ சாகர் டேம், அப்புறம் மேட்டூர் டேமு, அப்புறம் பனாசுரா சாகர் டேமு, கபினி ரிவர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வருது. அடுத்தது இதோடைய நேஷ்னல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா முதுமலை, படிச்சிருப்போம் நாம, முதுமலை நேஷ்னல் பார்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மொய்யார் ரிவரில் வந்து இதாகுது. அப்புறம் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் வந்து மொய்யல் ரிவர் தான் இடையில இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா வந்து பார்த்தோன்னா சீமயுங்டங், அப்புறம் திபேத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பிக்குது, அப்புறம் பங்களாதேஷில் போயிட்டு முடியுது. எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் பண்ணதுன்னா அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ். இதோட கிளை நதி வந்து பார்த்திங்கன்னா திபாங், திக்கு, கொப்பிலி, புரி, திஹிங், தன்சிரி, தீஸ்தா, லோஹித், அப்புறம் கர்மிங் மனாஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க்கு, பிரம்மபுத்திரா ரிவர். அடுத்தது வந்து தாப்தி வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே தொடங்குதுன்னா பீட்டூல், மத்திய பிரதேஷ். இதோட எங்கே வந்து முடியுதுன்னா அரேபியன் சி. ஸ்டேட் வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் ஆகுதுன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத். அப்புறம் இதோட கிளை நதி பார்த்திங்கன்னா மிந்தோலா, கிமா, பஞ்சாரா, வாகூர், போரி, அனர்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹத்னூர் டேம் மகாராஷ்டிராவும் உகாய் டேமும் வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபர்மதி வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்குதுன்னா உதய்பூர் ராஜஸ்தானில் முடியுது வந்து அரேபியன் கடலில் வந்து முடியுது. அப்புறம் வந்து ஸ்டேட் வந்து குஜராத்தும் ராஜஸ்தானும் கவர் ஆகுது. இதோடைய கிளைநதி வந்து பார்த்திங்கன்னா வாக்கல், செய்நாடி, மதுமதி, அப்புறம் ஹர்னவ், ஹதிமதி. அப்புறம் டேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொராய் டேம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபியில் வந்து ஒரு 5-6 மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இதில் தான் அதிகமாக வந்து ஜியாகிரஃபியில் வந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நம்ம யூடியூப் சேனல், இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோ வந்து உங்கள் மொபைல் அப்டேட் ஆகும். உங்களா டவுன்லாம் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு புது டிப்ஸோட சந்திக்கிறேன். நன்றி.